அதாவது 3 நாளா இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது தாவேகா தரப்பு, அது மட்டும் இல்லாம இந்த கரூர் எஸ்பி மற்றும் மற்ற அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு 3 நாளா சம்பவம் பண்ணாங்க இல்லையா? இது ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு இன்னைக்கு நிர்மல்குமார் வந்து பேட்டி கொடுத்தாரு. என்னங்க இதுக்கு மேல தொடருமா? சோறுலாம் போட்டு உங்களை வந்து சிபிஐ விசாரணை பண்ணாங்களே, இது இன்னும் தொடருமா கேட்டா, இல்ல இல்ல முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த சிபிஐ விசாரணைக்குள்ள ஒரு முக்கிய நபருடைய சாட்சியம் சொல்லலாம். அதாவது இந்த நபரை கூப்பிட்டு விசாரிச்ச பிறகு நிறைய விஷயங்கள் வந்து வெளியாயிருக்கு சொல்றதை விட, இந்த கேள்விக்கு ஏன் இந்த நபர் வந்து இந்த அளவுக்கு தடுமாறி இருக்காரு. இப்ப தடுமாறுறாருன்னா, அப்போ இப்ப இந்த கேள்வி மூலியமா சிக்க இருந்த அந்த நபரை காப்பாற்றுறதுக்கான தடுமாற்றம் தானா? அந்த நபர் தான் யாரு? அவரு தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணமா? அப்படின்ற ஒரு பிரச்சனை இப்ப வெடிச்சிருக்கு. அந்த நபர் யாரு? அவர் ஏன் அவரை தடுமாறினார்? அப்படி என்ன கேள்வி வந்து அவரை கேட்டாங்க அப்படின்னா, அவர் வேற யாரும் இல்ல, அந்த டிரைவர் தான். அந்த வேனை ஓட்டிட்டு வந்தார் இல்லையா? அந்த டிரைவரை இந்த விசாரணைக்கு சிபிஐ கூப்பிட்டு இருக்காங்க. அவரு ஜெர்க்கானதை பார்த்து சிபிஐயே வந்து யோசிச்சிருக்காங்க. இந்த தம்பி ஏன் இதுக்கு ஜெர்க்காவறாரு? இதுக்கு சம்பந்தம் இல்லாம ஆதவ் அர்ஜுனா ஏன் இவரு ஆன்சர் சொல்ல வரும்போது இவர் உள்ள வந்து அதுக்கு ஆன்சர் சொல்றாரு. அப்ப யாரையும் இவங்க காப்பாத்த முயற்சிக்கிறாங்க? வேற யாரு? தலைவர் விஜய் தான். அவர் தான் காப்பாத்த முயற்சி பண்றாங்க. இதை விட அந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பேசப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிவகார்த்திகேயன் அவர்களும் சூரிய அவர்களும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்களா, அந்த மொய் படத்தை வந்து எடுத்து வச்சு மாட்டிப்பாங்க. இந்த பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்னு. அந்த மாதிரி இங்க இருக்கிற பங்குங்க வந்து மாத்தி மாத்தி ஒருத்தர் மாட்டி கொடுத்துருக்காங்க. நான் இல்ல அவன் தான், அவன் இல்ல இவன் தான், எனக்கு எதுவுமே தெரியாது, நான் ஸ்பாட்லயே இல்ல அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வந்து புசி ஆனந்த் அவர்களுக்கு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி புசி ஆனந்த் அவர்கள் வந்து நிர்மல்குமாரை காட்டி கொடுத்திருக்காரு. நிர்மல்குமார் அவர் வந்து ஆதவ் அர்ஜுனா காட்டியிருக்காரு. ஒரு மும்முனை காதல் காவியம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துறாங்க. மாட்டிக்கிறதுன்னு ஆயிப்போச்சு, எதுக்கு நம்மள மாட்டி கொடுப்பானே, டைரக்டா வந்து நம்ம அடுத்தவங்க கை காமிச்சிடும். இதுல மெஜாரிட்டி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா தான். ஏன்னா புசி ஆனந்த் அவர்களும் வந்து ஆதவ் அர்ஜுனா கை காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிர்மல்குமார் அவர்களும் வந்து ஆதவ் அர்ஜுனாவை கை காமிச்சிருக்காங்க. சோ அதுல என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள்ல நான் ஒரு 10 கேள்வி சிபிஐ வந்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல அந்த முக்கியமான கேள்வி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை வந்து அறிவுறுத்துச்சு இல்லையா, இங்க கூட்ட நெரிசலா இருக்கு, பேருந்து வந்து இங்கே நிறுத்தி இங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்ற உத்தரவை கொடுத்த பின்பும் அந்த பேருந்த அங்க இருந்து நகர்த்தி கொண்டு போனது யார்? ஏன்னா விஷயம் என்னன்னா, இந்த பேருந்து உள்ள போகும்போது இந்த பேருந்துக்கான ஸ்பேஸ் தேவைப்படுது இல்லையா? அந்த ஸ்பேஸ கொடுக்கையில இந்த கூட்டம் ஒரு பக்கமா ஒதுங்க, இந்த கூட்ட நெரிசல் இங்க ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு இடத்துல இவங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த இடத்த ஆக்குபை பண்ணது இந்த பஸ். அப்ப இந்த இந்த அந்த இடத்துல நின்னவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு பக்கமா ஒதுங்குறாங்க. அப்ப ஒரு பக்கமா ஒதுங்கும் போது இந்த கூட்ட நெரிசல்ன்றது அதிகப்படியா ஆகுது. இதனாலதான் அந்த துயர சம்பவம் நடந்திருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு இந்த வண்டியை விடு அப்படின்ற ஆர்டரை பாஸ் பண்ணது யாரு? அது ஆதவ் அர்ஜுனாவா, இல்ல விஜயா, இல்ல புசி ஆனந்தா? சோ இந்த பிரச்சனை தான் இங்க வந்து ஒரு முக்கிய பிரச்சனையே வந்திருக்கு. அதனாலதான் அந்த வேனை ஓட்டிட்டு வந்த ஓட்டுநரை வந்து இவங்க விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. சோ இந்த பொறுப்பு யாரு, இந்த கமாண்டை யார் பாஸ் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் இந்த கரூர் சம்பவத்துல எனக்கு நான் ஸ்பாட்லயே இல்ல, சோ இந்த திட்டத்தை முழுக்க வகுத்தது ஆதவ் அர்ஜுனா தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் காட்டி கொடுத்தது வந்து புசி ஆனந்த் தான் ஆதவ் அர்ஜுனாவை காட்டி கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி நிர்மல்குமார் எப்படி காட்டி கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நடக்கிற நிகழ்வுல வந்து எனக்கு காவல்துறை வந்து போன் மூலியமா எனக்கு வந்து தெரிவிச்சாங்க. சோ இப்படியான சம்பவம் நடக்குது அப்படின்றத ஆதவ் அர்ஜுனாவுக்கு தெரியப்படுத்துறதுக்காக நான் வந்து போன் பண்ணேன். ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து போனையே எடுக்கல. அப்ப அவ்வளவு அலட்சியம் என்ன? அவர் இப்போ இது ஒரு வாதமா இருக்கட்டும். நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஆதவ் அர்ஜுனாவை காட்டி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி சொல்ற, நான் போன் பண்ண அவரை எடுக்கல அப்படின்றது. இப்போ ஒருத்தர் போன் பண்ணா எடுக்கல அப்படின்றது ஒரு சரியான பதிலா, ஒரு பொறுப்பான பதிலா? ஒரு கல்யாண வீட்டுல கூட ஏதோ ஒரு இதுவா ஓடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, இல்ல பந்தியில சாப்பாடு இல்ல அப்படின்ற ஒரு நெருக்கடி வரும்போது ஒருத்தர் இல்லைனாலும், எப்ப நான் அந்த ஸ்பாட்ல இல்லப்பா, நீ கவனிப்பா அப்படின்ற மாதிரி மாத்தி அந்த பொறுப்பை மாத்திப்பாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு போன் எடுக்கலன்னா இன்னொரு குறிப்பிட்ட நபருக்கு அந்த போனை எடுப்பாங்க. இவர் இல்லைன்னா அவருக்கு அடிப்பா, அவர் இல்லைன்னா இவர் அடிப்பான்னு. ஒரு கம்பெனில கூட அந்த மாதிரி 10 பேர் இருப்பாங்க. இந்த பொறுப்பை எடுத்துக்கிற ஆள் இல்லைன்னா இன்னொருத்தர் அந்த போன் ரீச் பண்ணி நீ எடு, அவர் இல்ல அப்படின்வாங்க. நீ இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா நிர்மல்குமார் அவர்கள் வந்து
நான் ஆதவர்ஜுனாக்கு போன் பண்ணேன், அவர் எடுக்கல. அதனால இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு பதில சொல்லியிருக்காரு. இப்ப இதுக்கு ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து கட்சிக்காரங்களை வந்து ஒழுங்குபடுத்துறதுல கவனம் செலுத்திட்டு இருந்தேன். என்ன ஒழுங்குபடுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்மளுக்கே தெரியும் இல்லையா விஜய் ரசிகர்களை பத்தி. இப்போ பொதுவா ஒரு சுவரொட்டிகளை வந்து இங்க ஒட்டாதீங்க, இங்கே ஸ்டிக் நோ பில், சுவரொட்டிகளை இங்கே ஒட்டாதே அப்படின்னு அந்த பலகையில வந்து ஒரு எச்சரிக்கை எழுதியிருப்பாங்க. அந்த செவருங்கள் எல்லாம், பெரிய பெரிய கம்பெனி செவருங்கள் எல்லாம். சோ அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பில்டிங்கு, பெரிய பெரிய போஸ்ட் கம்பம், உயரமான மரம், இதெல்லாம் பார்த்தோன்னே இங்க ஏறிடுவாங்க. சோ அங்கெல்லாம் வந்து இனிமே என்ன எழுதிடணும், விஜய் ரசிகர்கள் எச்சரிக்கை. சோ அந்த மாதிரி ஒரு பெரிய உயரமான பில்டிங்கு, உயரமான மரம், அப்புறம் உயரமாக இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மரு, இந்த மாதிரி ஹைட்டா இருக்க இடத்த பார்த்தாலே இவங்க ஏறிடுவாங்க. இனிமே அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்கிரதை, இது உயரமான பில்டிங், இங்கே விஜய் ரசிகர்கள் மேலே ஏறக்கூடாது அப்படின்னு ஒட்டி வைக்கணும். இதுதான் முன்னேற்பாடு. விஜய் ரசிகர்கள் வரக்கூடிய இடத்துக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய முன்னேற்பாடு. இந்த வாட்டி செங்கோட்டையர் கூட முன்கம்பி எல்லாம் வச்சாரு பாத்தீங்களா? சோ அந்த மாதிரியான முன்னேற்பாடை வந்து நான் கவனிச்சிட்டு இருந்தேன். அப்படி கவனிச்சுமே அவ்வளவு பேர் ஏறி இருக்காங்க. சோ அதை கவனிச்சிட்டு இருந்தேன். மத்தபடி அந்த ஸ்பாட்ல இருந்தது, இந்த இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்மல் குமாரோ மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர், இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த இடத்த ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னு அவரு வந்து நிர்மல் குமார கை காமிச்சிருக்காரு. சோ மாத்தி மாத்தி வந்து கை காமிச்சிருக்காங்க. நான் இல்ல அவரு இல்ல இவரு இல்ல அவரு அப்படின்னு. ஓ, சிபிஐ விசாரணை வந்த உடனே உங்களுக்குள்ளே நீங்க கை காட்டிருக்கீங்க. ஆனா சம்பவம் நடக்கும்போது நீங்க யார கை காட்டுனீங்க? இது திமுகவின் சதி, செந்தில் பாலாஜி அவர்கள் சதி. இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ள வந்து ஆள் புகுந்துட்டாங்க, கத்தி எடுத்து கழுத்தை அறுத்துட்டாங்க, மயக்க மருந்து தெளிச்சுட்டாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க. இப்ப இது எல்லாமே சிபிஐக்குள்ள போய் இதெல்லாம் நான் வந்து ஒரு விஷயம், இதெல்லாம் நான் வந்து ஆதாரம் அப்படின்னு உடனே இந்த பக்கம் அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்க, இந்தாங்க வீடியோ ஆதாரமே எங்க கிட்ட இருக்கு, யாரு பக்கம் தப்புன்னு பாருங்க. எப்ப விஜய் அவர்கள் வண்டி வருதோ அப்ப வரும்போதே அந்த பக்கம் கூட்ட நெரிசல் ஆகுது. விஜய் அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடியே இங்க நிறைய பேரு மயங்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் லேட்டா வந்ததுதான். ஏன்னா இவர் லேட்டா வந்தது காரணங்கள் தான். காலையில இருந்து நைட் வரையும் அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க, வெயில, அதனால அந்த மயக்கம் ஏற்பட்டிருக்கு. இவங்க போதுமான அடிப்படை வசதியான தண்ணீரோ ஒரு ஸ்நாக்ஸோ, இப்ப நிறைய மீட்டிங் எல்லாம் நடக்குது. திமுகவுடைய மீட்டிங் நடந்தது, அதிமுகவுடைய மீட்டிங் நடந்தது. அங்க எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டோ போட்டி போட்டு ஒரு பையில ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் வச்சு கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அந்த அளவுக்கு இல்லைனாலும் ஒரு அடிப்படையான குடிநீர் வசதி வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கணும். அந்த மாதிரி எதுவுமே இவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கல. 2வது, காவல்துறை வந்து எச்சரிச்சிருக்கு. இந்த சிபிஐ விசாரணையிலே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து எச்சரிச்சோம், போகாதீங்க, இந்த இடத்துல குறிப்பா வந்து அந்த வேலுசாமிபுரம் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல முன்னதாகவே விஜய் அவர்கள் வாகனத்தை நிறுத்தி பேச சொல்லுங்க அப்படின்னு நாங்க சொல்லியும் அதை கேட்காம இவங்க வண்டியை வந்து வேணும்னே கூட்டத்துக்குள்ள இது பண்ணிருக்காங்க, வண்டியை செலுத்தி இருக்காங்க அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு. சோ அப்ப வேணும்னே இந்த கூட்ட நெரிசலை ஏற்படுத்துது யாரோடைய சதித்திட்டம். இப்ப இந்த ஆர்டரை பாஸ் பண்ணது யாரு? லேட்டா போலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி ஆர்டர் சொன்னது யாரு? 2வது, காவல்துறை தடுத்தும் நீங்க வந்து அந்த கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை வந்து போக சொன்னது யாரு? சோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்க முன்னாடி சொன்னாங்க பாத்தீங்களா, போன வீடியோ நான் சொல்லியிருந்தேன், எங்களை வந்து பொறுமையா வர சொன்னாங்க அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டது. அதனாலதான் நாங்க பொறுமையா வந்து நீங்க சொன்னாங்களே. ஆனா போலீஸ், அதாவது அதிகாரிகள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாமக்கல்லில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் பிரச்சனை ஏற்பட்ட போதே, அங்கேயே பிரச்சனை ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லும் போதே, சீக்கிரமாக கரூருக்கு வாங்க, கூட்டம் அதிகமாகி கொண்டே போகிறது என்ற அறிவுறுத்தலை நாங்கள் கொடுத்தோம். ஆனால் தாவேகாவின் நிர்மல்குமார், மதியழகன் கேட்கவில்லை. சோ இந்த மொத்தத்துல இந்த டீம்ல யாருமே என்ன பண்ணிருக்காங்கன்னா, காவல்துறையோடைய கமாண்ட வந்து இவங்க மதிக்கல, ஒண்ணுமே மதிக்கல, நாங்க பெரிய அப்பா டக்கர் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நடந்திருக்காங்க. இவங்க இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்தாலும் ஒட்டுமொத்தமாக விசாரணை அப்படின்னு பார்க்கும்போது இவங்க என்ன இருக்காங்க, யாருமே வந்து காவல்துறை சொன்னதை கேட்கல. இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி 41 பேர் இறந்த பிறகு இவங்க தலைவர் போய் வீட்டுக்குள்ள பூட்டிட்டு 10 நாள் இருந்த பிறகு அதுக்கு அடுத்தமா வேற வழி இல்ல, நாங்க பிரச்சாரம் பண்ணிதான் ஆகணும், மக்களை சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்ற பிறகு பாண்டிச்சேரியில போட்டாங்க பாத்தீங்களா, டீடைல்டு லிஸ்ட் போட்டாங்க, இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்ட்டு சில புரோட்டோகால்லாம் அவங்க சொன்னாங்க பாருங்க, அதை மட்டும் ஒழுக்கமா ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சோ இவங்க பாடம் கத்துக்கிறதுக்கு என்ன ஆயிருக்குன்னா, 41 பேரோட உயிர் வந்து போயிருக்கு. ஆனா அதை கடைசி வரையும் ஒத்துக்கலாம் அவங்க, இல்ல இப்பயும் வந்து
இது வந்து போலீஸ் தரப்புடைய தப்புதான், திமுகவின் சதிதான், ஆளை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க அப்படின்னு இவங்க வந்து தொடர்ந்து இன்னும் தன்னுடைய தவறை வந்து ஒப்புக்கொள்ளாம வந்து திருப்பி திருப்பி பழையபடியே அதே ஒப்பிச்ச கதையே வந்து ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஆம்புலன்ஸ், ஃபயர் சர்வீஸ் இந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்றது பொதுவா எல்லா கூட்டங்கள்லயும் இது வந்து ரூல்ஸ் அங்க வந்து இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தா அங்க வந்து தயார் நிலையில இதெல்லாம் வச்சிருக்கணும். விஜய் அவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்களை பத்தி இவர் வந்து சூடு போட்டாரு. எடப்பாடி அவர்கள் வந்து சும்மா நாங்க எடுத்து காட்டேன் அப்படின்றதுக்காக கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்தவொடனே ஆம்புலன்ஸ் காலியாக இருக்கிறது, இது திமுகவின் சதி, இன்னொரு வாட்டி ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வந்தா அந்த ஆம்புலன்ஸ்ல ஓட்டிட்டு வந்த டிரைவர் வந்து பேஷண்டா போனோம் அப்படின்ற பஞ்சு டைலாக் எல்லாம் பேசினாரு. ஆனா ஒண்ணு பாருங்க, இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த மாதிரி ஏதாவது சம்பவத்துல இறங்கினாரா? அவரு இல்ல, அவர் பிலிம் தான் கட்டுவார், சும்மா வாயிலே வட சுடுவார். ஆனா அதை பார்த்து இவர் வந்து அண்ணன் அப்படி பேசுனாரு, நம்மளும் அதே மாதிரி ஆம்புலன்ஸை வந்து மாட்டி விட்டுருவோம், திமுகவின் சதி, ஆம்புலன்ஸ் உள்ள வந்ததுனால இவ்வளவு வந்து அசம்பாவிதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு ஏதோ கோத்து விட்டுரும் அப்படின்னு எடப்பாடி அவர்களை பத்தி இவர் வந்து சொன்னார் இல்லையா, ஆம்புலன்ஸ் உள்ள அனுப்பது இவங்களோட சதி அப்படின்னு. சோ அதையும் வந்து அவங்களோட தரப்புன, அதாவது அதிகாரியுடைய தரப்பில இருந்து அதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜென்ரலா நடக்கிற ஒண்ணுதான். விஜய் அவர்கள் அங்க வந்த உடனே பேசுறதுக்கு முன்னாடியே அங்க நிறைய பேர்கள் வந்து மூச்சையாகி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சோ அப்படிப்பட்டவங்க வந்து இல்ல விஜய் பேசுறாரு, நம்ம வெயிட் பண்ணி அவங்க செத்த பிறகு பாடியாவா தூக்கிட்டு போனோம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆம்புலன்ஸ்ன்றது உயிரை பாதுகாக்கிற ஒரு விஷயம். அப்ப அப்படி இருக்கும்போது இந்த கூட்டத்துக்குள்ள அவங்க போகதான் செய்வாங்க. ஆனா அந்த அறிவு கூட இல்லாம இல்ல ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுட்டாங்க, ஆம்புலன்ஸ் உள்ள விட்டுட்டாங்கன்னு இவங்க பிரச்சனை பண்ணாங்க இல்லையா. சோ அதுக்கான விளக்கமும் இவங்க வந்து கொடுத்திருக்காங்க. இது ஸ்பெஷலா இன்னுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிரைவரை விசாரணை பண்ணாங்க. அது விஜய் அவர்கள் வந்து அந்த பிரச்சார வண்டியை ஓடிட்டு வந்த வேன் டிரைவரை விசாரணை பண்ணாங்க பாத்தீங்களா. அங்கதான் வந்து அவர் கொடுத்த ஜர்க்க பார்த்துதான் வந்து எல்லாருமே இதுவாயிருக்காங்க, ஐயோ இவன் தம்பி ஏதோ ஜர்க் பண்றாரு. ஏன்னா அவர் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, உங்களை யாரு இந்த கூட்டத்துக்குள்ள இந்த வண்டியை ஓட்ட சொன்னது? ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் வந்து என்ன பேசப்பட்டதுன்னா, விஜய் அவர்களுடைய வண்டியில வந்து சிசிடிவி கேமராக்கள் இருக்கு, அதை வந்து எடுத்தோம்னா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும், அதுல அதை வந்து விசாரணைக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. சிசிடிவி கேமரா என்ன ஆச்சு, எதனால அது எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும், சிசிடிவி கேமரா மாதிரியே உள்ள வண்டிக்குள்ள உட்காந்துட்டு ஓட்டிட்டு வந்த இவருக்கு தெரியும் வண்டிக்குள்ள யார் யார் இருந்தாங்க, யார் இந்த கமாண்ட பாஸ் பண்ணாங்க, விஜய் மட்டும் தான் இருந்தாரா, விஜய் கூட இன்னும் வேற யார் யாரெல்லாம் இருந்தாங்க, சோ என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்ற எல்லா விஷயமே இந்த டிரைவர் அவர்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவரை கேட்கும் போது அவர் ரொம்பவே திணறி இருக்காரு. சில இடத்துல எல்லாம் வந்து சிபிஐ கேட்ட கேள்விக்கு வந்து பாஸ், இந்த கேள்விக்கு வந்து ஆன்சர் நான் பாஸ், இந்த குவிஸ் காம்படிஷன் நடத்திட்டு இருக்காங்க, பாஸ் பண்றதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லுப்பா அப்படின்னு இருக்காங்க. அப்படி பதில் சொல்ல திணறும் போது ஆதவர்ஜன் அவர்கள் உள்ள வந்து பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு வாயா இவர் வந்து செயல்பட்டு இருக்காரு. சோ அதுல இருந்து என்னன்னா, தம்பி ஏதோ உளர வராப்படி, இப்ப உளர்னாருன்னா மொத்தமா மாட்டிப்போம், அதனால தம்பிக்கு பதில் நம்ம ஆன்சர் சொல்லிடும் அப்படின்னு ஆதவர்ஜனை குறுக்கிட்டு ஆன்சர் சொன்னதுனாலே ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த இவங்க திட்டமிட்டு மறைக்கிறாங்க. அப்ப யார காப்பாத்துறாங்க? இது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து போன் பண்ணியிருக்காரு, 3 வாட்டி கிட்டத்தட்ட போன் பண்ணி இவங்களை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. என்ன கேட்டிருக்காருன்னா, விசாரணை எப்படி போகுது, அதாவது என்னன்னா டிரைவர் தம்பி ஏதாவது உளறிட்டாரா அப்படின்ற மாதிரி விசாரணை எப்படி போகுது, அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்களா, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா என்ன கூப்பிடுவாங்களா விசாரணைக்கு அப்படின்ற மாதிரியான கேள்வி அடுக்கியிருக்காங்க. இதுக்கு இவங்க தரப்புல இருந்து என்ன பதில் போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல விசாரணை வந்து அவ்வளவு கடுமையான இல்ல, கூலா தான் போயிட்டு இருக்கு, எங்களை வந்து சாதாரணமா தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த லாஸ்ட் கேள்வி இருக்கு பாத்தீங்களா, என்ன கூப்பிடுவாங்களா அப்படின்னு, அந்த கேள்விக்கு மட்டும் புசியானது அது எனக்கு தெரியலன்னு அப்படின்னு பதில சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன காமெடி வருது, அந்த கவுண்டமணி அவர்கள், செந்தில் அவர்கள் மற்றும் வடிவேல் 3 பேரும் வந்து தனியா கூட்டிட்டு போய் ஒருத்தர் கொலை குத்துவாரு பின்னாடி ரூம்ல. கவுண்டமணி அவர்கள் வந்து அடி வாங்கிட்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் செந்தில் அவர்கள் அடி வாங்கிட்டு வந்த உடனே கேட்பாரு, கவுண்டமணி என்னடா வெயிட்டா கொடுத்தாங்களா அப்படின்னு, அண்ணன் அப்படின்னு. அதுக்கு மேல எதுவும் சொல்ல, இல்லடா நான் நீ பேச வரல, நான் போய் அதை வாங்கிட்டு வரேன்னு உள்ள போய் அவருக்கு குத்தா அவளுக்கு கும்பா குத்து. அந்த மாதிரி அண்ணன் சொன்னியடா, ஏன்டா அடுத்த வார்த்தை சொல்ல, ஏன்னா அடுத்த வார்த்தை சொன்னா நான் அடி வாங்க மாட்டேன், அதனாலதான் நீ சொல்லாம இருந்திருக்க அப்படின்ற மாதிரி விஜய் அண்ணன் கிட்ட இவங்க வந்து பில்டப் கொடுத்துருக்காங்க. யாரு, புசி ஆனந்த் மற்றும் மாதவர்ஜனா, நிர்மல் குமார்ல அண்ணன் பயப்படாதீங்க, ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ப்ரெஷர் எல்லாம் போடல அப்படின்னு சொல்லும் போது இப்ப விஜய் அவர்கள் ஆட்டோமேட்டிக்கா என்ன கூலாதான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம போனாலும் அவங்க வந்து ரொம்ப நார்மலா தான் நம்மள வந்து ஹேண்டில் பண்றாங்க, சிபிஐ விசாரணை தானே பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து
இந்த டீம் வந்து கொடுக்குது. இல்ல புஷி ஆனந்த் மட்டும் எனக்கு தெரியாதுண்ணே, ஆமாண்ணே உங்களை கூப்பிடுவாங்க அப்படின்ற அதிர்ச்சி கொடுத்துட்டா விஜய் அவர்கள் இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் ஆயிப்பாரு. நான் ஏன்னா அவர் என்ன பண்ணுவாருன்னா ஈஸியா கை காமிச்சாரு. இப்ப 3 பேரும் மாத்தி மாத்தி கை காமிச்ச மாதிரி விஜய் அவர்கள் வந்து என்னைக்குமே தன்னை பத்தி மட்டும் தான் நினைப்பாரு. மத்தவங்க கேட்டு கேட்டு போனா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாரு. அதனால அவர் ஈஸியா கை காமிச்சாரு. இல்ல எனக்கு எதுவுமே சொல்லல, இவங்க என்ன வந்து ஷோகேஸ் மாதிரி வண்டிகளை தூக்கி உட்கார வச்சாங்க, பேப்பர் கொடுத்தாங்க, பேச சொன்னாங்க, பேசினேன், கிளம்புனாங்க, நான் கிளம்பிட்டேன், எனக்கு இது சம்பந்தம் இல்ல அப்படின்னு இவங்க 3 பேரையும் அவர் கை காமிச்சிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கான வழி இருக்கு இல்லையா? அதனாலதான் எனக்கு தெரியாதுன்னு கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், கூடாகட்டியும் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ கடைசி வரையும் மனுஷன் ப்ரிப்பேர் ஆகாம இருந்தாதான் கடைசி நேரத்துல சிபிஐ விசாரணை கூப்பிட்டு உள்ள உட்கார வைப்பாங்க அப்படின்றதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். சோ இதுல இருந்து ஒரு விஷயம் வந்து உறுதியா, ஏன் விஜயோட டிரைவர் அவர்கள் ஜெர்க் ஆகணும்? இல்ல இவர் ஆதவர்ஜுனா தான் சொன்னாருன்னு கை காமிச்சிருக்கலாமே. ஆதவர்ஜுனா சொன்னாரு அதனால நான் ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல நிர்மல்குமார் சொன்னாரு நான் ஓட்டினேன், இல்ல புஷி ஆனந்த் சொன்னாரு நான் ஓட்டினேன் சொல்லிருக்கலாம். ஆனா அப்படி இல்லாத பட்சத்துல இவர் அந்த தடுமாற வேண்டிய அவசியம் என்ன? அப்ப அவருக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க கொடுத்தாங்க, அனுப்பிச்சிருக்காங்க? அந்த அதாவது பொய் இல்லாம உண்மையை பேசுறவங்களும் பதற வேண்டியது இல்ல. கேட்கிற கேள்விக்கு இதுதான் நடந்தது, ஆமா இல்ல அப்படின்ற பதில சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான தடுமாற்றங்கள்லாம் வரும், பதறுவாங்க. அப்ப எந்த உண்மையை இவங்க மறைக்கிறாங்க? எதை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரியான தடுமாற்றம்? ஏன் ஆதவர்ஜுனா உள்ள வந்து இவரை காப்பாத்துற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காரு, வண்டியை ஓட்டியிருக்காரு, கூட விஜய் அவர்கள் இருந்திருக்காங்க. உள்ள யார் யாரு என்னென்ன பேசினாங்க, கூட யாரு இருந்தாங்க, வேன்ல இருந்தாங்கன்ற எல்லா உண்மையும் அந்த வேனை ஓட்டி கொண்டு வந்த டிரைவருக்கு தெரியும் பட்சத்தில் அவர் ஏன் திணறாரு அப்படின்ற கேள்விதான் இன்னைக்கு வந்து பெரிய கேள்வியா இருக்கு. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இது வந்து மேல் போக்காக நம்மளுக்கு வந்து தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பதில் வந்திருக்கு. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்து காமிச்சு கொடுத்திருக்காங்க. குறிப்பா டிரைவர் வந்து தடுமாறி இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் வந்திருக்கு. சோ என்ன மாதிரி பதில்கள் எல்லாம் சிபிஐக்கு கிடைச்சிருக்கு, இதை எப்படி விஜய் அவர்களை வந்து சிக்க வைக்கிற மாதிரி இவங்க யூஸ் பண்ண போகுது, டெல்லி முதலாளிகள் இதாவது டெல்லி மேலிடம் இதை எப்படி யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றது வெகு விரைவில் சிபிஐ விசாரணை வளைவுல விஜய் சிக்குவார் இல்லையா? சோ அப்ப தெரிஞ்சிடும் இது என்ன ஏது அப்படின்றது. சோ விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணைக்குள்ள வரப்போறாரு அப்படின்றது வந்து ஊர்ஜிதமாயிருக்கு. சோ பொறுத்தது பார்ப்போம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றது பொறுத்தது பார்ப்போம்.